இந்த அருமையான மாலப்பொழுதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக இந்த பட்டணத்துக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிற தெய்வமும் அல்ல, ஒரு மதத்தை உருவாக்குகிற தெய்வமும் அல்ல. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வாழ்ந்த மனித குலத்துக்காக ஒரு மனித ரூபமாக இந்த பூமிக்கு வந்தார். அந்த தெய்வத்தை குறித்து தான் இந்த மாலை வேளை உங்கள் மத்தியிலே நாங்கள் சொல்லுகிறோம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, என் சகோதரா சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை தருகிற தெய்வம், ஒரு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தருகிற தெய்வம், ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிற தெய்வம். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளான இருதயத்திலே ஒரு நிமிஷம் இயேசுவே என்று கூப்பிட்டு பாப்பாயா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எண்ணி பார்க்க முடியாத ஒரு விடுதலையையும் ஒரு மகிமையான காரியங்களையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். அருமையான சகோதரனே, இன்னைக்கு எத்தனை பேர் குடிக்கு அடிமையாக, பாவத்துக்கு அடிமையாக இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு எத்தனை சகோதரன், எத்தனை சகோதரிகள், எத்தனை அந்த தகப்பன்மார்கள் பொல்லாத கஞ்சாவுக்கு, கசிப்புக்கு, பொல்லாத போத பொருளுக்கு அடிமையாக நீ வாழ்ந்து இந்த பூமியிலே ஒரு மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாய். நான் ஒன்றை சொல்லுவேன், அது பாவம் உன்னுடைய வாழ்க்கையில. அந்த பாவத்தை விட்டு, உன் அடிமைத்தனத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேணுமா இருந்தால் ஒரே ஒரு வழி, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராய்